சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் எனக்கு புரிகிறது. எப்போதுதான் சாயி எனக்கு நல்ல வழி காட்டுவீர்கள். ஒவ்வொரு நிமிஷமும் நானும் எழுந்திருக்கும் பொழுதும் சரி, தூங்கும் பொழுதும் சரி, உங்களையே வேண்டுகிறேன். எனக்கு உங்களை விட்டால் இந்த உலகத்தில் உண்மையாக யாரும் இல்லை என்றுதான் நினைக்கிறேன். நீங்கள் தான் எனக்கு உண்மையாக இருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக செய்வீர்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கையை வீணாக்கிறாதீர்கள் சாய். நான் முன்பு மனிதர்களை நம்பினேன். ஆனால் இப்பொழுது அவர்கள் அனைவரும் என்னை ஏமாற்றும் பொழுது நானும் என்ன தெரியுமா நினைக்கிறேன், மனிதர்களை நம்பக்கூடாது, தெய்வங்கள் ஆகிய இவர்களை மட்டுமே தான் நம்ப வேண்டும் என்று. அந்த நம்பிக்கையை ஒரு பொழுதும் உடைத்து விடாதீர்கள் சாயி என்று நீ நினைக்கிறாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டமும் அற்புதம் மட்டுமே தான். ஒவ்வொரு விஷயத்திலேயும் அதிசயங்கள் மட்டுமே தான். ஒரு நிமிஷத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் மற்றவர்கள் அனைவரும் என்ன தெரியுமா சொல்வார்கள், உன்னுடைய ஜாதகத்தின்படி எதுவுமே உனக்கு சரியாக இல்லை, அதனால் கொஞ்ச நாள் நீ பொறுத்திரு என்பார்கள். நான் மட்டும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நீ செய்ய போகிறாய் என்றால் அன்றைய நாளை பார், அன்றைய நேரத்தை பார். பார்த்துவிட்டு சந்திராஷ்டமம், அதற்கு பிறகு ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் இல்லை என்றால் என்னிடம் வந்து வணங்கிவிட்டு எந்த புது காரியத்தை வேண்டுமானாலும் நீ செய். இவர்கள் எனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னார்கள், இவர்கள் எனக்கு நேரத்தை சரியில்லை என்று சொன்னார்கள், அதனால்தான் நான் எந்த ஒரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கிறேன் என்று எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி தள்ளி போடாதே. நீ தள்ளி தள்ளி போட்டாய் ஆனால் அது உனக்குத்தான் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர நல்ல விஷயங்களை கொடுக்காது. பொதுவாக எல்லா நிமிஷமும் உனக்கு துணையாக நான் உண்டு. ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் என்னிடம் இருந்து காலத்திற்கும் நேரத்திற்கும் சரியாக எப்பப்போ என்னென்னலாம் உனக்கு கிடைக்க வேண்டுமோ எல்லாமே உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எதையும் கண்டு நீ அஞ்சவே கூடாது. நீ நிறைய விஷயங்கள் தேடுகிறாய், நிறைய நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஓடி ஓடி உழைக்கிறாய். நீ ஒன்று மற்றவர்கள் போல சிலர் என்னிடம் வந்து கேட்பார்கள், எனக்கு ஏதாவது வழியை காட்டுங்கள் என்று. நான் முயற்சி செய் என்று சொன்னாலும் முயற்சி செய்ய மாட்டார்கள். ஆனால் நீ என்னிடம் கேட்கும் பொழுதே, உதவி என்று கேட்கும் பொழுதே உன்னுடைய 100% முயற்சிகளை போடுகிறாய். 100% நீ என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய பங்குக்கு செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் நீ செய்கிறாய். சில பேரை போல அடுத்தவருடைய பணத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு எனக்கு எப்பொழுது நல்ல நேரம் வரும், எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்று நீ கேட்கவில்லை. சில பிள்ளைகள் அப்படித்தான் கேட்கிறார்கள். நானும் அவர்களுக்கு சொல்வது, முதலில் யாரையும் நம்பி நிற்காதீர்கள், முதலில் உங்களை நம்பி நில்லுங்கள். மற்றவருடைய கையில் இருந்து முதலில் காசு வாங்குவது நிறுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாகவே உழைப்பீர்கள் என்று சொன்னாலும் கேட்பது கூட கிடையாது. ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்வேன், உன்னுடைய உழைப்புக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் நீ நிச்சயமாக முன்னுக்கு வருவாய் என்று. நான் குறித்து வைத்தது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் குறித்து வைத்திருக்கிறேன். நீ தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும்படி நான் செய்வேன். எந்த ஒரு நிலையிலும் செய்தான் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டதோ, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதானோ என்று நினைக்காதே. ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக நடக்க காத்திருக்கிறது. நீ அதிகமாக போட்டு இதயம் போட்டு குழப்பிக் கொள்ளவே வேண்டாம். சீரும் சிறப்புமாக அழகான ஒரு வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். நான் அதை சந்தோஷமாக ஒரு அப்பாவாக நின்று பார்க்கத்தான் போகிறேன்.
யாருக்காக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தாலே அது தன்னுடைய பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். பெற்றவர்கள் ஒருவருக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் பொழுது பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். அதே மாதிரி அந்த பிள்ளைகள் நன்றாக இருந்தது என்றால் அவர்களை விட சந்தோஷமானவர்கள் யாருமே இல்லை இந்த உலகத்தில். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினையை முடித்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள் உன்னை அனுப்பி உன்னை நிச்சயமாக சத்தியமாக அற்புதமாக உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவளுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது என்று சொன்னார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் மத்தியில் உன் குடும்பமே தலை நிமிர்ந்து நிற்கும். ஒரு இடத்தில் கூட உன்னுடைய குடும்பம் கீழே போகாது. யதார்த்தமாக நீ செய்யும் விஷயங்கள் எல்லாம் பிறருக்கு என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? இவள் யதார்த்தமானவளே இல்லை, இவள் எல்லா விஷயத்திலேயும் கவுடாக இருக்கிறாள் என்று. ஆனால் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரிடம் எதிரியாக இருந்தாலும் சரிதான், நீ கவுடாக இருந்ததே கிடையாது. எல்லா நிமிஷத்திலேயும் நீ யதார்த்தமாகத்தான் எல்லோரிடமும் பழகுகிறாய், பழகி கொண்டு இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ எப்படி எல்லாம் நீ நினைக்கிறாய் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று. ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களா என்று உற்று பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் எல்லாருமே உன்னிடம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் வருகிறார்கள் என்பது. கட்டாயமாக நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பயம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் நீ செய். பயத்தோடு எந்த ஒரு காரியத்திலேயும் இறங்காதே. நீ தேடும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தையே தரும். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயமும் எப்பொழுதும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள், பல பதட்டங்கள், பல கஷ்டங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் உனக்கு நன்மையே வந்து விளைவிக்க நான் அனைத்து விதமான திட்டங்களையும் போட்டு வைத்து விட்டேன். இனிமேல் என்னுடைய பிள்ளைக்கு நான் போட்ட திட்டத்தின்படியே அற்புதம் நடக்கும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்கிய காலமெல்லாம் போய் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னால் சிறப்பாக வாழ முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு நீ வரப்போகிறாய். சந்தோஷமாக நான் சொல்கிறேன், சந்தோஷமாக சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். பல பேர் வாழ்க்கையை பார்த்து நீ என்ன தெரியுமா என்னிடம் கேட்டாய்? அவர்கள் மட்டும் உங்கள் பிள்ளைகளா? நான் உங்களுடைய பிள்ளை இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு நெருப்பின் மீது நிற்பது போலவே இருக்கிறேன். என்னால் எவ்வளவுதான் சூட்டை தாங்க முடியும்? அளவுக்கு மீறி சூட்டை நான் தாங்கினேன் என்னால் ஒரு நாள் நிச்சயமாக எரிந்து விடுவேன் என்று என்னிடம் இப்படியெல்லாம் நீ பேசுகிறாய். அனைத்திற்கும் ஒரு நல்லதொரு பதிலையும் அனைத்திற்கும் ஒரு நல்லதொரு வாழ்க்கையும் நான் கொடுத்தால் மட்டுமே தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் மிகப்பெரிய ஒரு நான் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கும் பொழுதுதான் சாய் இருக்கிறார் என்று தெரியும். அதற்கு பிறகு உன்னை மேலும் மேலும் அற்புதமாக உன்னால் வாழவும் முடியும். தோற்று போவோமோ, பல இன்னல்களையும் பல பாரங்களையும் சந்திப்போமோ என்று நினைக்காது. பாரங்களையோ இல்லை துன்பங்களையோ இனி வரும் நாட்கள் உன்னை நான் ஒரு பொழுதும் சந்திக்க நான் விடமாட்டேன். நிறைய பிரச்சனைகள் உன்னை துரத்துகிறது, நிறைய பிரச்சனைகள் உன்னை தாக்குகிறது. எல்லாவற்றிலும் இருந்து மீட்டு உன்னை கொண்டு வருவேன். படாத பாடுபட்ட என்னுடைய பிள்ளைக்கு ஒரு அழகான ஒரு நந்தவனத்தை காட்டுவேன் என்றார். பார்த்துக்கொள். அப்படி இருந்தால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காட்டுவதற்காகவே நான் இருக்கிறேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த தருணமும் நிச்சயமாகவே வரும். எந்த ஒரு நிலையிலும் இதுதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும் என்பது கிடையாது. எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றத்தை நீ உணர்வாய். அற்புதத்தோடு உன்னை நான் வாழ வைப்பேன். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்சாமல் சந்தோஷமாக இருங்கள்.
ஒவ்வொரு நாளும் இன்பத்திற்கு மேல் இன்பமும், வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் மாற்றத்திற்கு மேல் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்களுக்காக துணையாக இருப்பேன். இந்த சாய்னா. ஓம் சாய்ராம்.